Hello friends, welcome to Sneha's Cooking Diary. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம செய்ய போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்துட்டு அதில் ஒரு எக் வச்சு நம்ம 2 kg வெஜிடபிள் பிரியாணியில் எவ்வளோ பேர் பேக்கிங் வருதோ நம்ம செய்து எடுத்துன்னு போயிட்டு வெளியே நீடி பீப்புளுக்கு கொடுத்துட்டு வரலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம ஆயில் ஊற்றலாம். நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். 200 ml ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ அதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி கொஞ்சம், ஜாதி பத்திரி, இது கஸ்தூரி மெத்தி. வெஜிடபிள் பிரியாணிக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஹோல் ஸ்பைசஸோடு சேர்ந்து. 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்லிட் பண்ணி அது போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் செய்ய போகிறது இப்போ 2 kg ரைஸ். 2 kg ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி தான் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறோம். நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே 1/4 கிலோ பீன்ஸ் 1/4 கிலோ, கேரட் 1/4 கிலோ, பொட்டேட்டோ 1/4 கிலோ, அப்புறம் பட்டாணி ஊற வச்சு கொடுக்குறேன். இந்த பட்டாணி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது நான் எடுத்துருக்கிற மசாலா 2 kg ரைஸ்க்கான மசாலா. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன், சக்தி பிரியாணி மசாலா. இது ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இப்போ டொமேட்டோவும் அதே மாதிரி 1/4 கிலோ, ஆனியனும் 1/4 கிலோ தான் போட்டிருக்கிறோம். தயிர் ஒரு கப் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 kg ரைஸு இந்த கண்டெய்னரில் எடுத்துருக்குறேன். இந்த ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ரைஸ் இருந்துச்சு, இதில் 2 கண்டெய்னர் ஃபுல்லாக தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் லெமன் தான் போடுறேன். ஆல்ரெடி தக்காளி தயிர் எல்லாம் ஊற்றிருக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. தண்ணியும் நல்லா கொச்சி வந்துச்சு.
இப்போ நான் வந்து நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்யக்கூடிய அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 25 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். இந்த அரிசியில் போட்டுக்கலாம். இப்போ இதுவே ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வேறு கண்டெய்னரில் பாதி மாற்றிடலாம். அரிசி வெந்து வரும்போது ஃபுல்லாகிடும். கொஞ்சம் வெந்து வந்த பிறகு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வேறு கண்டெய்னரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் 2த்துல டிவைட் பண்ணிட்டேன். இப்போ 2த்துல நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கீ ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எங்கள் சின்ன பொண்ணு தான் எக் உரிச்சுன்னு இருக்கிறா. நம்ம பாக்ஸுங்களை பேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்துட்டோம். 2 kg வெஜிடேபிள் பிரியாணியில் 14 பாக்ஸ் வந்திருக்கு. இது எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க.